Hi friends, உங்க கிரெடிட் கார்டோட பில் ஜெனரேட் ஆன உடனே உங்களோட டியூ அமௌண்ட்டை பே பண்றதுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டுவாங்க. ஒன்னு டோட்டல் அமௌண்ட் டியூ, இன்னொன்னு மினிமம் அமௌண்ட் டியூ. இந்த வீடியோல இந்த டோட்டல் டியூ அமௌண்ட் நீங்க பே பண்ணீங்கன்னா என்ன ஆகும், மினிமம் டியூ அமௌண்ட் பே பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இந்த டோட்டல் டியூ அமௌண்ட்டையும் மினிமம் டியூ அமௌண்ட்டையும் எப்படி கால்குலேட் பண்றாங்க, சப்போஸ் நீங்க உங்க கிரெடிட் கார்டுக்கு எந்த விதமான ஒரு பேமெண்ட்டுமே பண்ணலைன்னா என்ன ஆகும், இல்ல உங்க டோட்டல் டியூ அமௌண்ட்டை விடவும் அதிகமா நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுங்கிறத இந்த வீடியோல ரொம்பவே தெளிவா பார்க்கலாம். ஆக்சுவலா இது கிரெடிட் கார்டு பேசிக் சீரிஸ்ல பார்ட் 3. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல கிரெடிட் கார்டுனா என்ன அண்ட் கிரெடிட் லிமிட்டோட பேசிக்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். பார்ட் 2ல கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். சப்போஸ் நீங்கள் இப்போ தான் புதுசாக ஒரு கிரெடிட் கார்டை வாங்க போகிறீங்கனாலோ இல்லை கிரெடிட் கார்டுனா என்னங்கிற ஒரு ஐடியாவே உங்களுக்கு இல்லைன்னா அந்த பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்ட் 3யோட டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். உங்கள் கிரெடிட் கார்டோட டியூ அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட்டு டோட்டல் அமௌண்ட் டியூ. இதில் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டும், இது போக உங்களுக்கு ஃபீஸ் சார்ஜஸ் அதை போட்டிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டு வந்து சேர்த்து ஃபுல்லாக பே பண்ணுறது மாதிரி இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் மினிமம் அமௌண்ட் டியூ. இது உங்கள் டோட்டல் அமௌண்ட் டியூலேருந்து 2-10% பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட டோட்டல் அமௌண்ட் டியூ 90,287 ரூபா வருது. பட் இதுக்கு நான் மினிமமாக ஜஸ்ட் 2% 1,806 ரூபா மட்டும் பே பண்ணால் போதும். மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் எந்த அமௌண்ட்டும் பே பண்ணாமல் இருக்கிறது. எப்பயுமே நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டுக்கு பில் பேமெண்ட்டை பே பண்ணும்போது ஃபுல் பேமெண்ட்டை தான் பே பண்ணணும். இதுதான் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுற மெத்தட். இப்படி நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டுக்கு ஃபுல் பேமெண்ட்டாக பே பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான ஒரு அடிஷனல் சார்ஜஸ்மே வராது. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறது மூலிமா அதிகமான ரிவார்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கவும் முடியும், உங்கள் பணத்தையும் சேவ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் உங்கள் கார்டோட டியூ டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எந்த ஒரு அமௌண்ட்டும் கார்டுக்காக பே பண்ணல அப்படின்னா நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இது பர் இயருக்கு 62.86% வரைக்கும் இருக்கும். இது போக உங்களுக்கு இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை பொறுத்து லேட் பேமெண்ட் ஃபீஸும் சேர்த்து வரும். இது ஒவ்வொரு பேங்க்ஸ் அண்ட் கார்ட்ஸை பொறுத்து மாறும். சப்போஸ் நீங்கள் மினிமம் டியூ அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேட் பேமெண்ட் ஃபீஸ் மட்டும் வராது. பட் நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக வரும். நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து ஒவ்வொரு பேங்க்ஸை பொறுத்து மாறும். அதிகபட்சமாக 52.86% வரைக்கும் வரும் பர் இயருக்கு. இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு கம்மியாக தெரியலாம். ஆனால் நீங்கள் மினிமம் டியூ அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணிங்கன்னா எவ்வளோ ஃபைன் பே பண்ண வேண்டியதாக இருக்குங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ பார்த்துடலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கார்டோட டோட்டல் லிமிட் ஒரு 1 lakh இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இதில் அவுட்ஸ்டாண்டிங்காக ஒரு 50,000 இருக்குன்னா நீங்கள் இதுக்கு மினிமமாக ஒரு 3%, அதாவது 1,500 மட்டும் பே பண்ணால் போதும்னு சொல்லி உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து நீங்களும் பரவாயில்லையே, நான் இப்போ 50,000 பே பண்ணுறதுக்கு பதிலாக 1,500 மட்டும் பே பண்ணிடுறேன், பேலன்ஸ் இருக்கிற 48,500 அடுத்த பில் அப்போ நான் பே பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்போ அந்த 1,500 மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற 48,500 அடுத்த மாதத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. இந்த 48,500 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும். இது ஒவ்வொரு பேங்க்ஸ் அண்ட் கார்ட்ஸை பொறுத்து மாறும். பட் யூஸ்வலாக 42% இருக்கும். சில பேங்க்ஸில் இந்த ஃபீஸ் 52.86% வரைக்குமே இருக்குது பர் ஆனம்க்கு. ஸோ நம்ம 42% எடுத்துக்கலாம். பர் மந்த்துக்கு 3.5% வரும். நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும்னு சொன்னது நீங்கள் இந்த மினிமம் டியூ அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட்டை கேரி ஃபார்வர்ட் பண்ணீங்க இல்லையா, அந்த டேட்லேருந்து கணக்கு வராது. நீங்கள் இந்த டிரான்சாக்ஷனை என்னைக்கு பண்ணீங்களோ அன்னையிலேருந்தே கணக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி ஒரு சில டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னு நான் அஷ்யூம் பண்ணி ஷோ பண்ணுறேன். இந்த டிரான்சாக்ஷன்ஸில் நீங்கள் மார்ச் 1ஆம் தேதி இந்த கார்டை யூஸ் பண்ணி ஒரு 42,000 ரூபாய்க்கு பே பண்ணியிருக்கீங்க. மார்ச் 1லேருந்து ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்கும் 35 நாள் வந்து கணக்கு வருது. ஸோ இந்த 42,000 ரூபாய்க்கு 35 நாளுக்கான வட்டி மட்டும் 1,690 ரூபா வருது. ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி பண்ண மற்ற டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுங்கிறத நான் இப்போ மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஏப்ரல் 4ஆம் தேதி தான் உங்களுக்கான டியூ டேட். இந்த டேட் அப்போ தான் நீங்கள் டோட்டல் அமௌண்ட் டியூவை பே பண்ணாமல் மினிமம் அமௌண்ட் டியூவை பே பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணீங்க. இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் படி ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி தான் உங்களுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ ஏப்ரல் 5லேருந்து ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இப்போ கேரி ஃபார்வர்ட் பண்ண இந்த 48,500 ரூபாய்க்கு 15 நாளுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் 836 ரூபா வருது. டோட்டலாக இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி ஜென்ரேட் ஆகிற ஸ்டேட்மெண்ட்டில் 2,721.47 பைசா வட்டி மட்டுமே வந்திருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட்கான ஜிஎஸ்டி 18%ல் 489.86 பைசா வரும். ஸோ மொத்தமாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டும் ஜிஎஸ்டி சேர்த்து பார்த்தீங்கன்னா 3,211.34 பைசா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் பே பண்ண வேண்டிய 48,500 ரூபா கூட இந்த இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டியை சேர்த்துனீங்கன்னா 51,711.34 பைசா நீங்கள் வந்து பே பண்ணுறது மாதிரி இருக்கும் ஏப்ரல் 20 அப்போ. இந்த அமௌண்ட் நீங்கள் உங்கள் ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆன உடனே ஏப்ரல் 20ஆம் தேதி நீங்கள் பே பண்ணிங்கன்னா மட்டும்தான் வரும். சப்போஸ் 22ஆம் தேதி 23ஆம் தேதி நீங்கள் பே பண்ணிங்கன்னா கூட நீங்கள் டிலே பண்ணுற ஒவ்வொரு நாளுக்குமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிட்டே தான் வரும். அது போக இதுக்கப்புறம் நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே உங்களுக்கு வட்டி ஆட் ஆகிட்டே தான் வரும். பொதுவாக ஒரு கிரெடிட் கார்டில் 45லேருந்து 50 நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டு பே பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் இனிமேல் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் இனிமேல் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே அதுக்கு உங்களுக்கு வட்டி வந்துகிட்டே தான் இருக்கும். ஒன்ஸ் இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணி முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஃப்ரீ கிரெடிட் பீரியட் கிடைக்கும். ஆல்சோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் இந்த மினிமம் டியூ அமௌண்ட்டாவது பே பண்ணது மட்டும்தான். சப்போஸ்
நீங்கள் இந்த மினிமம் டியூ அமௌண்ட்டையுமே பே பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு லேட் பேமெண்ட் ஃபீஸ் வரும். இது உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை பொறுத்து மாறும். பொதுவாக 50,000 ரூபாய்க்கு 1000 2000 ரூபா வரைக்கும் இந்த ஃபீஸ் வரும். ஆல்சோ இந்த லேட் பேமெண்ட் ஃபீஸ்க்கு உங்களுக்கு ஜிஎஸ்டி வரும். இந்த 50,000 ரூபா நீங்கள் பே பண்ணாமல் விட்டதுக்கு 5000 6000 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது மாதிரி இருக்கும். அதுவும் பர் ஆனம்க்கு இல்லை, பர் மந்த்துக்கு. இப்போ இது எல்லாமே நடந்தது நீங்கள் மினிமம் டியூ அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணதுனால தான். சப்போஸ் நீங்கள் மினிமம் டியூ அமௌண்ட்டை பே பண்ணாமல் ஃபுல் பேமெண்ட்டாக பே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் எதுவுமே உங்களுக்கு வந்திருக்காது. சப்போஸ் உங்களால் ஃபுல் பேமெண்ட்டாக பே பண்ண முடியலன்னா இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்காது. ஆல்சோ நான் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி யாரையும் சஜஸ்ட் பண்ணல. உங்கள் கார்டை நீங்கள் ஸ்வைப் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதுக்கான அமௌண்ட் வந்து உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்வைப் பண்ணுங்கள். சப்போஸ் முடியாத பட்சத்துக்கு வேணா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பே பண்ணுறதுக்கு பதிலாக இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி அதை முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் ஏகப்பட்ட கிரெடிட் கார்ட்ஸோட ரிவ்யூவை ரொம்பவே டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். ஒவ்வொரு வீடியோட ஸ்டார்டிங்லையுமே நான் ஃப்ரெண்ட்லி ரிமைண்டர்னு சொல்லி ஒரு சில பாயிண்ட்ஸை நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. சப்போஸ் யாராவது அதை படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாருமே அதை படித்து புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் தமிழ்லேயே ரொம்ப தெளிவாக போட்டிருக்கேன். ஒரு கிரெடிட் கார்டை நீங்கள் ஸ்வைப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான பணம் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் அந்த கிரெடிட் கார்டை வந்து ஸ்வைப் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரெடிட் கார்டுங்கிறது நம்ம ஆல்ரெடி வாங்க நினச்சிருக்கிற பொருளை நம்ம கிட்ட பணம் இருந்துச்சுன்னா மட்டும் இந்த டூல் மூலியமாக நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிரெடிட் பீரியட் வந்து கிடைக்கும். அது போக ரிவார்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸுங்கிற பேரில் நம்மளுக்கு நிறைய கேஷ்பேக் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் ஒரு கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கணுமே தவிர நம்ம கிட்ட இல்லாத ஒரு பொருளையோ இல்லை நம்மளால் வாங்க முடியாத ஒரு பொருளை இந்த கார்டு இருக்குங்கிறதுக்காக வாங்கிட்டு அதுக்கப்புறம் இஎம்ஐயை நம்ம கன்வெர்ட் பண்ணி பே பண்ணுறதுக்காக இந்த கார்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க கூடாது. ஏன்னா இதெல்லாம் எங்கே கொண்டு போய் விடுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். கிரெடிட் கார்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. இதே கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சேவ் பண்ணுறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். கிரெடிட் கார்டே வேணாண்டா சாமின்னு விட்டுட்டு போன நிறைய பேரையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த சேனல் நான் ஆரம்பிச்சதுக்கான மெயின் ரீசனே கிரெடிட் கார்டை பற்றின அவேர்னஸையும் பெனிஃபிட்ஸையும் நம்ம தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிகினராகவோ இல்லை இன்டர்மீடியட் யூஸராக தான் இருப்பீங்க. ஸோ நம்மளோட அடுத்த வீடியோவை பார்க்கும்போது மறக்காம அந்த ஃப்ரெண்ட்லி ரிமைண்டரை ஒரு 2 செகண்ட் மட்டும் நின்று படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோவை பாருங்கள். ஆல்சோ கிரெடிட் கார்ட்ஸை பற்றி நான் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போடணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அவேர்னஸ்க்காகவும் சரி, இதோட பெனிஃபிட்ஸை நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்காகவும் சரி. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஒவ்வொரு வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபோர்ட்ஸ் உங்களை வந்து சேரும். இப்போ இந்த டோட்டல் அமௌண்ட் டியூவும் மினிமம் அமௌண்ட் டியூவும் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். டோட்டல் அமௌண்ட் டியூங்கிறது நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டும் அது போக ஃபீஸ் ஃபைன் சார்ஜஸ் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அதுவுமே சேர்த்து இருக்கும். பொதுவாக இந்த அமௌண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சிம்பிளாக உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணிங்கனாலே இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் இந்த மினிமம் டியூ அமௌண்ட் மட்டும் எப்பயுமே ஒரு ரேண்டம் அமௌண்ட் மாதிரியே நம்மளுக்கு தெரியும். பட் இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு பேங்க் சைட்லேருந்து ஒரு ஃபார்முலாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இப்போ டீட்டெயில்டாக பார்த்துடலாம். பொதுவாகவே உங்கள் கார்டோட மினிமம் டியூ அமௌண்ட் டோட்டல் டியூ அமௌண்ட்லேருந்து 2% 10% வரைக்கும் இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கார்டோட டோட்டல் டியூ அமௌண்ட் வந்து ஒரு 50,000 இருக்குன்னா நீங்கள் மினிமமாக ஒரு 2%, அதாவது 1000 rupees மட்டும் பே பண்ணால் போதும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பர்சன்டேஜ் ஒவ்வொருத்தருக்கும் 2% 10% வரைக்கும் மாறும். நான் ஒரு கால்குலேஷனுக்காக 2% எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 50,000 ரூபா நீங்கள் பே பண்ணுறதுக்கு பதிலாக 1000 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் சப்போஸ் உங்கள் கார்டில் இஎம்ஐ ஏதாவது நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை இந்த பர்சன்டேஜ் அமௌண்ட் கூட நீங்கள் சேர்த்து பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கார்டில் இஎம்ஐ வந்து ஒரு 2500 rupees வந்து நீங்கள் பே பண்ணணும்னா அதை இந்த பர்சன்டேஜ் அமௌண்ட் கூட சேர்த்து நீங்கள் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இது போக இந்த இஎம்ஐ நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்துருக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட்டும் இந்த ப்ராசஸிங் ஃபீஸ்க்கு வரக்கூடிய ஜிஎஸ்டியும் அது போக இஎம்ஐக்கு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது வந்துருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இஎம்ஐக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஜிஎஸ்டி மட்டும் இல்லை, இந்த கார்டில் உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் வந்தாலுமே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆனுவல் ஃபீஸ், ஜாயினிங் ஃபீஸ், கேஷ் வித்ட்ராவல் ஃபீஸ், ஓவர் லிமிட் ஃபீஸ், கேஷ் டிரான்சாக்ஷன் ஃபீஸ்னு எந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் வந்தாலுமே அதை நீங்கள் 100% வந்து பே பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபீஸும் 100% பே பண்ணணும், அது வரக்கூடிய ஜிஎஸ்டியும் நீங்கள் 100% பே பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஓவர் லிமிட் ஃபெசிலிட்டியை ஆன் பண்ணி உங்கள் கார்டோட லிமிட்டை விடவும் அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டோட்டல் அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே பே பண்ணுறது மாதிரி இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா பேங்க்குக்கு வருமானம் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், ஃபீஸ், ஃபைன், சார்ஜஸ் எல்லாமே நீங்கள் உடனே கட்டியாகணும். அசலை மட்டும் நீங்கள் பொறுமையாக மாதம் 2% மட்டும் பே பண்ணிங்கன்னா போதும். அப்போ தான் அடுத்த மாதமும் பேங்க் உங்ககிட்ட இருந்து இதே மாதிரியே சம்பாதிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இது எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு ஞாபகத்தில் உங்கள் டோட்டல் டியூ அமௌண்ட்டை விடவும் அதிகமாக பே பண்ணிங்கன்னா என்ன ஆகுங்கிறத இப்போ பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி உங்கள் கிரெடிட் கார்டோட டியூ அமௌண்ட் ஒரு 50,000 வந்திருக்குன்னு நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இந்த கார்டுக்கான பில் அமௌண்ட்டை 55,000 நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா இந்த பேலன்ஸ் இருக்கிற 5,000 உங்கள் கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கும். இது மாதிரி ஒரு சில டைம் மட்டும் தான் நடக்கும். சப்போஸ் உங்கள் கார்டுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுங்கிறது தெரியாமல் எக்ஸ்ட்ரா மறந்து பே பண்ணியிருந்திருக்கலாம். இல்லைனா உங்கள் கார்டில் நீங்கள் ஆல்ரெடி பண்ண டிரான்சாக்ஷன் ஏதாவது கேன்சல் ஆகி உங்களுக்கு வர வேண்டிய ரீஃபண்ட் அமௌண்ட் இந்த லேட்
லேட்டாக வந்துச்சுன்னா இது மாதிரி நடக்கும். இது மாதிரி சினாரியோவில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 5000 ருபீஸை நீங்கள் ஃபியூச்சரில் ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆயிரும். இல்லைனா உங்கள் கிரெடிட் கார்டோட கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு பேங்க்கை பொறுத்து இந்த ட்ரான்சாக்ஷனுக்கு 5 to 7 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். ஸோ பயப்பட வேணாம், உங்களோட அமௌண்ட் உங்களுக்கு சீக்கிரமாக திரும்ப கிடச்சிரும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் கிரெடிட் கார்ட்ஸோட டியூ அமௌண்ட்டை பற்றி உங்களுக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குன்னு நான் நம்புறேன். சப்போஸ் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம அந்த கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலாக ரிப்ளை பண்ணுறேன். அடுத்தது இதேமாரி என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ்.